இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். மரத்திலேந்து ஆப்பிள் விழுந்த சம்பவம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றவரு நியூட்டன். E is equal to mc ஸ்கொயர் அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு வர்றவரு ஐன்ஸ்டீன். ஆப்பிள்னு சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வர்றவங்க ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆலன் டரிங். நீங்க எந்த கணினிய விரும்புறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்க நினைவுக்கு அவங்க வருவாங்க. 6174 அப்படின்னு சொன்ன உடனே உங்க நினைவுக்கு வர்றவரு கப்ரேக்கர் என்ற கணிதவியலாளர். அதே மாதிரி 1729 அப்படின்னு சொன்ன உடனே உங்க நினைவில் ஆடுபவர் யாரு? அவர்தாங்க கணித மேதை ராமானுஜம் அவர்கள். டிசம்பர் 22 இன்று கணித மேதை ராமானுஜம் அவர்களின் பிறந்த தினம். 1887 ஈரோட்டில் டிசம்பர் 22 பிறந்தவர்தான் நம்முடைய கணிதவியலாளர் ராமானுஜம் அவர்கள். ரொம்ப எளிய குடும்பத்துல பிறந்தவராங்க. சில பேரை பெரியவங்க சொல்லுவாங்க, அறக்கழுத வயசாயும் நீ ஒண்ணுமே செய்யலையே, எதுவுமே பண்ணல உலகத்துல பிறந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 32 ஆண்டுகளே வாழ்ந்த நம்முடைய கணித மேதை ராமானுஜம் அவர்கள் கணிதத்தில் பல சாதனைகளை விட்டு சென்றுள்ளார். சீனிவாச ஐயங்கார், கோமலத்தம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்த கணித மேதை ராமானுஜம் அவர்கள் எண்கணித தொடரின் கூட்டு தொகைக்கான சூத்திரத்தை தன்னுடைய 13ஆம் அகவையிலேயே கண்டுபிடிச்சிருக்காருன்னா பாருங்க. அது மட்டுமல்ல, முக்கோணவியல் கோட்பாடுகளையும் கண்டுபிடித்துள்ளார். இது மட்டும் இவருடைய சிறப்பு அல்ல, 3900 கோட்பாடுகளை இவர் கண்டறிந்துள்ளார். பிறந்து 3 ஆண்டுகள் வரை ஊமையாக பேசாமல் இருந்த இவர்தான் பெர்னோலி எண்களை கண்டுபிடித்துள்ளார். ஆய்லர் மாசரோனி மாறிலியை இவர் கண்டுபிடித்துள்ளார். பி ஆஃப் எண்ணிற்கான பல நேர்த்தியான ஆச்சரியமான சூத்திரங்களை இவர்தான் வகுத்துள்ளார். அவற்றில் பல பகா எண்களின் பண்புகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறத இவர் தான் கண்டுபிடிச்சாரு. உள்ளூர் மாடு வெல போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு தன்னுடைய கணித கோட்பாடுகளை சூத்திரங்களை ஸ்லேட்ல தான் எழுதி பாப்பாராம். அப்புறம் பாட ஏட்டுல பதிவு செய்வாராம். அவ்வளவு வசதி வாய்ப்பு கம்மியாக இருந்த சூழல். தான் ஒரு நல்ல வேலை தேட வேண்டும் அப்படின்னு வேலை தேடி போற இடத்துல எல்லாம் இந்த கணித சூத்திரங்களையும் கோட்பாடுகளையும் காண்பிக்கும் பொழுது அவங்க எல்லாம் இத புறக்கணிச்சுட்டாங்க. ஆனா பிரிட்டனில் பேராசிரியராக பணியாற்றிய H. ஹார்டி அவர்கள் தான் இவரை அடையாளம் கண்டாராங்க. கல்லீரல் அமீபியாசிஸ் என்ற நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றார். சிறிது நாட்களுக்கு பிறகு காச நோயால் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பிரிட்டனை சேர்ந்த HRT என்ற பேராசிரியர் இவரை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்திருக்கின்றார். மருத்துவமனைக்கு ஒரு சிற்றுந்தில் பயணம் செய்து வந்த அனுபவத்தை அவருடன் பகிர்கிறார். ராமானுஜம், நான் வந்த காரினுடைய எண் 1729. இந்த எண் அவ்வளவு சுவாரஸ்யமான எண் அல்ல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. உடனே கணித மேதை ராமானுஜம் அவர்கள் 1729 இது மிகவும் ஆச்சரியமான சுவாரஸ்யமான எண் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. 1729 ஒரு ஒற்றை எண், கார்மைக்கேல் எண். 2 நேர்கணங்களின் கூட்டுத்தொகையாக 2 வழிகளில் எழுதக்கூடிய மிகச்சிறிய எண் இந்த 1729 என்ற விடயத்தை தெரிவித்துள்ளார். அவ்வெண்ணை வெவ்வேறு வழிகளில் 2 கணங்களின் கூட்டுத்தொகையாக எழுதலாம். 1729 விட குறைவான 2 மூன்றடுக்கு எண்களின் கூட்டுத்தொகையாக 2 விதங்களில் வெளிப்படுத்தக்கூடிய எண் வேறு எதுவும் இல்லையாம். எந்த தொழில்நுட்பமும் வளராத அந்த காலத்திலேயே எவ்வளவு சிறப்பான ஆய்வு பாருங்க. இதற்கு அடுத்த எண் 4104. 22/7 என்ற பையின் மதிப்பை பல தசமத்தில் தன்னுடைய நண்பர்களிடம் தெளிவாக எடுத்து உரைத்தாராம். பை என்பது வட்டத்தின் சுற்றளவை அதன் விட்டத்தால் வகுத்தால் வரும் ஓர் இலக்கம் ஆகும். 22/7 இதுதான் பையின் மதிப்பு. உங்களுக்கு தெரியும், 3.14. இப்படிப்பட்ட பல சிறப்பிற்குரிய நம்முடைய கணித மேதை ராமானுஜம் அவர்கள் ட்ரினிட்டி கல்லூரியின் ஃபெல்லோஷிப் பெற்ற பெருமைக்கு உரியவர். ரோசர்ஸ் கணித கண்டுபிடிப்பு தொடர்பான நூலை இயற்றியவர்.
கணிதத்தில் மேல் ஆய்வுக்காக வெளிநாடு செல்ல வேண்டி இருந்த சூழ்நிலையில் நாமக்கல்லில் இருந்த தன்னுடைய குலதெய்வத்தை வழிபட்டு விட்டுத்தான் சென்றாராம். இப்படி பக்தி நிறைந்தவரும் நம்முடைய கணித மேதை ராமானுஜம் அவர்கள். டச் ஸ்கிரீன், போன், டிவி, மின்சாதனம் இவை எல்லாம் மனிதனின் கண்டுபிடிப்பாக இருந்தாலும் God made the integers, all the rest is the work of the man. நான் சொல்லல, லியோபோல்ட் கிரானக்கர் சொல்லிருக்காரு. கணிதத்தின் ஆணிவேர் எது தெரியுமாங்க? எண்ணியல். சயின்ஸோட குயின் மேத்ஸ். மேத்ஸ் இஸ் the queen of science and arithmetic is the queen of maths. நான் சொல்லல, said by Gauss. பிரிட்டன் பேராசிரியர் G.H. ஹார்டி அவர்கள் இப்படி சொல்றாருங்க. ஜெர்மன் கணித மேதை டேவிட் ஹில்பர்ட்டுக்கு 80 மதிப்பெண் கொடுக்கலாம். பிரிட்டன் லிட்டில் வுட்டுக்கு 30 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். G.H. ஹார்டியான எனக்கு 25 மதிப்பெண்கள் தான். ஆனால் இந்தியாவின் தமிழகத்தை சேர்ந்த கணித மேதை ராமானுஜத்துக்கு கணித ஆய்வுக்கு 100 மதிப்பெண்கள் கொடுக்கலாம் என்று பாராட்டினார்னா பாத்துக்கோங்க. இன்னைக்கெல்லாம் குழந்தைங்க 11 வயசுல போன்ல பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு கார்ட்டூன், பொம்மை படம் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. A synopsis of elementary result in pure and applied mathematics. இதுதாங்க, இந்த புத்தகம் தாங்க இவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய கணித புத்தகம். இந்த புத்தகத்துல ஆயிரக்கணக்கான கணித தொகுப்புகளுக்கான முடிவுகளை கொண்ட புத்தகம். 10 வயது ஜானகி அம்மாளை மணந்தது சிறப்பு இல்லைங்க, 11 பக்க பெர்னோலி எண்களை அந்த நேரத்துல கண்டுபிடிச்சு வெளியிட்டது தாங்க சிறப்பு. உலகமே ஆச்சரியத்தில் இன்றளவும் வியக்கின்ற கணித மேதை ராமானுஜம் அவர்கள் காசநோயால் பாதிக்கப்பட்டு தனது 33வது அகவையில் கும்பகோணத்தில் ஏப்ரல் 26, 1920 ஆண்டு இந்த உலகை விட்டு சென்றார். அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் அவருடைய கணித கோட்பாடுகளும் எண்களும் நம்மையும் இந்த உலகையும் இன்னும் மெருகேற்றிக் கொண்டே இருக்கின்றது. டிசம்பர் 22 அவருடைய பிறந்த நாளில் அவருடைய கணித கோட்பாடுகளையும் கணித சூத்திரங்களையும் படித்து நம்மை மெருகேற்றி இந்த உலகில் வியக்கத்தக்க கண்டுபிடிப்புகளை நாமும் கண்டுபிடிப்போம். வாழ்க கணித மேதை ராமானுஜம், வெல்க அவரது கணித ஆய்வுகள். நன்றி, வணக்கம்.